செல்வம் தங்கைக்கு தொலைபேசியில் தகவல் சொன்னார். நான் என்ன செய்வது என்றாள் சாந்தா. உனக்கு எது சரி என்று படுகிறதோ செய். உன் விருப்பத்திற்கு நான் தடை சொல்ல மாட்டேன். மாலையில் நான் வரும்போது அழைத்து வருகிறேன் என்றார் செல்வம். சாந்தாவுக்கு அன்று வேலை ஓடவில்லை. சுமதியும் நிலைமையை புரிந்து கொண்டு வீட்டில் இருக்கும்படி சொல்லிவிட்டு கடையை அவள் தனியாக பார்த்து கொண்டாள். தனிமையில் சாந்தாவுக்கு எல்லா பழைய நினைவுகளும் வரத் தொடங்கியது. பெரியவர்கள் பார்த்து நிச்சயித்த திருமணம் சாந்தா ஈஸ்வரனுடையது. திருமணமானதும் ஈஸ்வரனின் தந்தை நீலகண்டன் தன் 3 பிள்ளைகளுக்கும் தனித்தனியே மனைகளை கொடுத்து விட்டார். ஈஸ்வரனுக்கு உடனே புதிதாக வீட்டை கட்டினார். திருமணமான 4 மாதங்களில் தனி குடித்தனம். இதை யாரும் தவறாக பேசவில்லை. நீலகண்டனும் அதைத்தான் விரும்பினார். பிள்ளைகள் அருகருகே அவரவர் வாழ்க்கையை பார்க்கட்டும் என்று. 3 பிள்ளைகளுக்கும் வரிசையாக மனை இல்லாமல் வேறு தெருக்களில் மனையை வாங்கியிருந்தார். அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தபோதே சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டார். அவரின் விவசாய நிலத்தை 2 மகன்களுக்கும், பெண்ணுக்கு அதற்கு நிகராக நகைகளையும் கொடுத்தார். ஈஸ்வரன் விவசாயத்தில் ஆர்வம் இல்லை என்பதால் தம்பி சிவநாதனுக்கே குத்தகைக்கு கொடுத்தார் என்றாலும் கராராக இருந்ததில்லை. அவர் வியாபாரத்திலேயே ஈஸ்வரனுக்கு நல்ல வருமானம். சாந்தாவிடம் பிரியமாக இருந்தார். சில ஆண்டுகள் ஆகியும் பிள்ளைகள் இல்லை என்று யாரும் குறை சொல்லவில்லை. அதற்குள் சிவநாதன் பார்வதிக்கு திருமணம் முடிந்தது. அருண் பிறந்து விட்டார். ஈஸ்வரன் தங்கை வேதவள்ளிக்கும் திருமணம் முடிந்தது. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாகவே இருந்தார்கள். ஈஸ்வரன் தொழில் விஷயம் எதுவும் சாந்தாவுக்கு சொன்னதில்லை. வருமானம் வருவரை எதுவும் பெரிதாக தெரியவில்லை. தொழிலில் கொஞ்சம் சிக்கல் வரவும் இருந்த சேமிப்பை மீண்டும் தொழிலில் முடக்கினார். பின் மனைவியின் நகைகள் எல்லாம் ஒருவாறு சமாளித்து மீண்டு வளரும் போது ஈஸ்வரன் திடீரென்று காலமானார். அப்போது அரவிந்துக்கு 3 வயது, அனிதா 2 மாத குழந்தை. உயிருடன் இருக்கும் வரை அவரிடம் பண உதவி பெற்றவர்கள் யாரும் திருப்பி தர வரவில்லை. யாருக்கு எவ்வளவு கொடுத்தார் என்றும் சாந்தாவுக்கு தெரியாது. நீலகண்டன் மகன் நன்றாக வளர்கிறான் என்றுதான் எண்ணி வந்தார். ஆனால் மகனின் மறைவுக்கு பின் தான் தொழில் பல அடிகள் என்பது தெரிந்தது. தொழிலையும் தொடர்ந்து நடத்த சாந்தாவுக்கு தெரியாது. வேறு வழியின்றி தொழிலை அப்படியே விட வேண்டியதாயிற்று. ஈஸ்வரனின் கூட்டாளிகள் கொஞ்சம் பணத்தை சாந்தாவிடம் கொடுத்துவிட்டு தொழிலை எடுத்து கொண்டனர். இப்போதைக்கு வீடு மட்டும் இருக்கிறது என்று நினைத்தால், ஈஸ்வரன் இறந்த சில நாட்களில் வீட்டை தன்னிடம் அடகு வைத்திருப்பதாக ஒருவர் வந்து பத்திரத்தை நீட்டினார். வீட்டை அவருக்கே விற்று கடன்களை அடைத்து இறுதியில் மிஞ்சியது 1 லட்சத்தி சொச்சம். அப்போதைக்கு அது பெரிய தொகையே. நீலகண்டன் பிள்ளைகள் பேரில் வங்கியில் போடச் சொன்னார். சாந்தாவுக்கு வங்கி வேலைகள் பற்றி ஒன்றும் தெரியாது. சாந்தாவிற்கு உதவியது வேதவள்ளியின் கணவன் ராஜன். அவன் செய்தது உதவியா இல்லை துரோகமா என்று இதுவரை சாந்தாவுக்கு தெரியவில்லை. அதிக வட்டி வாங்கி தருவதாகவும் பின்னாளில் பிள்ளைகளுக்கு உதவும் என்றும் ஒரு சீட்டு நிறுவனத்தில் போடச் சொன்னார். அதுவும் ராஜன் சொன்ன நிறுவனத்தில் தான் சாந்தாவும் பணத்தை போட்டாள். அவளின் நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். 3 மாத வட்டிக்கு மேல் எதுவும் திரும்ப வரவில்லை. நீலகண்டனுக்கு தெரிந்ததும் ருத்ரதாண்டவம் ஆடினார். பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் செய்தால் இப்படித்தான் என்றார். சாந்தா இப்போது வேறு ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். எல்லோருக்கும் அவரவர் குடும்பம் என்று இருக்கிறது. உன்னையும் உன் பிள்ளையும் பார்த்து கொள்ள யாரால் முடியும்? இங்கே பணம் ஒன்றும் கொட்டி கிடக்கவில்லை. பணத்தாசையால் இருந்ததை இப்படி தொலைத்து விட்டு நிற்கிறாயே என்றார். வீட்டில் எல்லோரும் கூடியிருந்த நேரம். நீலகண்டன் அப்படி பேசினார். பணத்தை சீட்டு நிறுவனத்தில் போடச் சொன்ன ராஜன் எதுவும் பேசவில்லை. வேறு வழியின்றி ராஜன் அண்ணாதான் போடச் சொன்னார் என்றார் சாந்தா. நீலகண்டன் கோபத்திற்கு பயந்தோ இல்லை பழியை ஏற்க மனமின்றியோ கணவனை இழந்து நிற்கிறாய் என்று எதுவும் பேசாமல் இருக்கிறேன். அபாண்டமாக என்மேல் பழி போடாதே என்ற ராஜன், மாமா எனக்கு இந்த அவமானம் எல்லாம் வேண்டியதுதான். அதிக வட்டி வருவது போல் ஒரு வங்கியை தேர்வு செய்ய சொன்னேன். மற்றபடி எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்றார் நீலகண்டனை பார்த்து. விடுங்கள் மாப்பிள்ளை, தப்பை ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் கிடைத்தவர் மேல் பழி போடுகிறார். நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்றார் நீலகண்டன். என்னப்பா அவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள்? அண்ணி எப்படி என் கணவர் மேல் பழி சொல்லலாம்? அண்ணி பணத்தாசைக்கு எங்கள் மேல் பழி போடுவதா என்றார் வேதவள்ளி. அன்றைய நிகழ்வு சாந்தாவே இனி வீட்டில் இருக்கக்கூடாது என்ற முடிவை எடுக்க வைத்தது. என்னதான் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டாலும் புகுந்த வீட்டில் அவளை இப்படி பேசிவிட்டார்களே என்று வெகு நாள் வருந்தினான்.
அப்படியே அவள் செய்திருந்தாலும் அவளுக்கு கொஞ்சமேனும் ஆதரவு தர வேண்டும் என்று நினைக்காமல் அவள் வீட்டை விட்டு வந்ததும் விட்டது தொல்லை என்று எல்லோரும் இருந்து விட்டார்கள். நீலகண்டன் மறைவை கூட இவளுக்கு சொல்லவில்லை. தகவல் அறிந்து இவள் சென்று பார்த்தபோது எல்லா காரியங்களும் முடிந்து விட்டது. சிறிது நேரம் துளசி அம்மாள் அருகில் இருந்துவிட்டு வந்து விட்டாள். மாலையில் அருணுடன் சிவநாதன் இருப்பதை பார்த்துவிட்டு நலம் விசாரித்தார் செல்வநாதன். செல்வநாதன் ஸ்கூட்டரில் தொடர்வது கடினமாக இருக்கும் என்று விலாசத்தை சொல்லிவிட்டு முன்னே சென்றார். சாலை நெரிசலில் அருணின் கார் செல்லும் முன் செல்வநாதன் வீட்டை அடைந்திருந்தார். உள்ளே செல்லாமல் இவர்களுக்காக காத்திருந்தார். ஏற்கனவே செல்வநாதன் தகவல் சொல்லி இருந்ததால் எல்லோரும் இயல்பாக இருக்க முயற்சி செய்தார்கள். செல்வநாதன் வீட்டில் இருப்பவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பிள்ளைகள் யாரும் வீட்டில் இல்லை. அருண் பெரியம்மா என்றதும் முதலில் சற்று வயதான பெண்மணி என்று நினைத்தான். ஆனால் அவன் பார்க்க அவன் அன்னை வயது அல்லது அதற்கும் குறைவாக இருக்கக்கூடும் என்று நினைக்கவில்லை. முதலில் யார் பேசுவது என்று எல்லோரும் தயங்கி நிற்க, அத்தை இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்றால் சாந்தா. நிலைமை கொஞ்சம் மோசம்தான் அண்ணி. உணவு உண்பது கூட மிகவும் குறைந்து விட்டது. உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்ற சிவநாதன் தொடர்ந்தார். பிள்ளைகள் நலமா? அவர்கள் எங்கே? அனிதாவுக்கு இன்று சிறப்பு வகுப்பு. இப்போது வந்து விடுவார்கள். அவளை அழைத்து வர அரவிந்த் சென்றிருக்கான் என்று சாந்தா சொல்லும் போதே ஒரு பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இதோ வந்துவிட்டார்கள் என்றாள் சுமதி. உள்ளே இருவரும் வர அரவிந்த் பின் ஒளிந்து கொண்டு நின்றாள் அனிதா. ஏற்கனவே அரவிந்துக்கு உறவினர்கள் வருவதை சொல்லி இருந்தார்கள். அவனும் தங்கைக்கு சொல்லிதான் அழைத்து வந்தான். சிவநாதன் நலம் விசாரிக்க அருணுக்கு அரவிந்துக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்த ஞாபகம் இருந்தது. அருண் தொடங்கினான். உன்னை அந்த கணினி கடையில் பார்த்தேன். உனக்கு நினைவு இருக்கிறதா என்றான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். நினைவு இருக்கிறது என்றான் அரவிந்த். அருணுக்கு அப்போது உடன் வந்த பெண் யார் என்று ஒரு கணம் தோன்றியது. அதற்குள் பார்த்தும் அடையாளம் தெரியாத அளவில் விலகி போய் விட்டோம் என்றார் சிவநாதன். வேறு யாரும் எதுவும் பேசவில்லை. சிவநாதன் தொடர்ந்தார். தவறு எங்கள் பக்கம்தான் இருக்கிறது. தந்தையை மீறி எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மன்னிப்பு கேட்பதால் எதுவும் சரியாகாது. ஆனால் வேறு என்ன செய்ய முடியும் என்று வருத்தத்துடன் முடித்தார். முடிந்ததை பற்றி பேசி என்ன வருத்தப்படுகிறீர்கள்? பழைய பேச்சுக்கள் பேசி ஏன் கலங்க வேண்டும்? அடுத்ததை பற்றி பேசுங்கள் என்று சுமதி சொல்ல, சிவநாதன் கேட்கும் முன், நான் அத்தையை பார்க்க வருகிறேன். நாளை அல்லது மறுநாள் இங்கிருந்து புறப்படும்படி பார்க்கிறேன் என்றார் சாந்தா. முதலில் சிவநாதனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அன்னை பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் என்றாலே மெதுவாக கேட்டார் சிவநாதன். அம்மா பிள்ளைகளையும் பார்க்க விரும்புகிறார். அண்ணா ஏற்கனவே சொன்னார். அனிதாவுக்கு பரீட்சைகள் நடக்கிறது. அரவிந்துக்கும் விடுமுறை இல்லை. இன்னும் 4 நாட்களில் இருவருக்கும் விடுமுறை வருகிறது. அப்போது வேண்டுமானால் அவர்களையும் அழைத்து வருகிறேன் என்றாள் சாந்தா. அப்படியானால் வரும் வெள்ளி இரவுக்கு பயண ஏற்பாடுகளை நான் செய்து விடுகிறேன் என்றார் அருண். நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்றார் சாந்தா. சிரமம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. இவர்கள் வகுப்பு எப்போது முடியும் என்று சொல்லுங்கள். அதற்கு தகுந்தாற்போல் டிக்கெட் போட்டு விடுகிறேன் என்றார் அருண். பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்றார் சிவநாதன். சொல்லுங்கள் என்று இப்போது அனிதா அரவிந்தை பார்த்து சுமதி சொல்லவும், அனிதா அரவிந்தின் கையை பற்றி கொண்டு அப்படியே நின்றாள். அனிதா இப்போது 12ஆம் வகுப்பு. நான் 3ஆம் ஆண்டு மருத்துவம் என்றார் அரவிந்த். பலே, நம் வீட்டில் ஒரு மருத்துவர் என்றார் சிவநாதன். ஒருபுறம் மகிழ்ச்சியும் ஒருபுறம் வேதனையும் அவர் மனதில் இருந்தது. அப்போது புதிதாக யாரோ உள்ளே வர எல்லோர் கவனமும் அங்கே சென்றது. செல்வநாதன் அறிமுகம் செய்தார். என் மகள் நித்யா. ஒரு கணம் நித்யாவும் அருணும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் செல்வநாதன், இவர்கள் மாமா வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். மாமாவின் தம்பியும் அவர் மகனும் என்றார். ஒரு சிரிப்பை பெரியவரிடம் மட்டும் உதிர்த்துவிட்டு, வீட்டில் எல்லோரும் நலமா என்றார். எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நீ என்ன செய்கிறே அம்மா? சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன் என்றாள். அவள் ஒரு முறை கூட அருண் இருக்கும் பக்கம் பார்க்கவில்லை. சிறிது நேரத்தில் வந்தவர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பியதும் நடந்தவற்றை நித்யா கேட்டு தெரிந்து கொண்டார். மற்றபடி வீடே சற்று அமைதியாக இருந்தது. மறுநாள் அலுவலகத்திற்கு செல்லும்போது அரவிந்த் கேட்டான், நேற்று நம் வீட்டில் அருண் அண்ணாவை பார்த்தபோது எப்படி இருந்தது? யார் அது அருண் அண்ணா? தெரியாதது போல் நடிக்கக்கூடாது. சரி, இப்போ அதற்கு என்ன? எங்கோ பார்த்தது போல் என்றாயே. நமக்கு உறவுக்காரர்.
ஆனால் பல வருடங்கள் இரு குடும்பங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் எப்படி உனக்கு தெரிந்தது? ஒருவேளை தேஜாவு போல் ஏதாவது? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. உன் முதல் பிறந்தநாள் புகைப்படத்தில் பார்த்திருக்கிறேன். முதல் பிறந்தநாள் புகைப்படத்தில் அருண் அண்ணா சிறுபிள்ளை ஆயிற்றே. உன் பெரியப்பாவின் சாயல் உன் அண்ணனுக்கும் இருக்கிறது. பெரியப்பா இல்லை, சித்தப்பா. எப்போது கண்டுகொண்டாய்? என்னிடம் சொல்லவில்லை. பழைய புத்தகங்களை அகற்றிய போது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் கிடைத்தது. அதில் பார்த்தேன். அப்போதே நீ கேட்டிருக்கலாம் அல்லவே. யாரிடம் என்ன கேட்பது? எனக்கு அவசியமும் இல்லை. அந்த ஆளை பற்றி இனி என்னிடம் பேசாதே. அதற்குள் அவள் இறங்கும் இடம் வந்துவிட வண்டியை நிறுத்தினார் அரவிந்த். அவர் என் அண்ணன், நினைவிருக்கட்டும் என்றான். நித்யா திரும்பி முறைத்துவிட்டு சென்றான். சாந்தா மற்றும் பிள்ளைகளை அழைத்து செல்ல அருண் வருவதாக சொல்லியிருந்தான். அவன் வரும் நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாது என்று முதலில் நினைத்தாள் நித்யா. நாம் வீட்டுக்கு செல்ல இவன் என்ன தடை என்று வழக்கம் போல் சென்றான். இவள் வீட்டை அடையும் போது அவன் வந்திருக்கவில்லை. சாந்தா எல்லாம் எடுத்து வைத்து தயாராக இருந்தான். இரவு உணவை வீட்டில் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று மேஜையில் எடுத்து வைக்கும்போது அருண் வந்தான். அவனையும் உணவருந்து அழைக்கவும் முதலில் மறுத்தவன் செல்வநாதன் வற்புறுத்தி அழைக்கவும் சரி என்றான். பயணத்தில் எளிதான உணவாக இருக்கட்டும் என்று இட்லி மட்டும் செய்திருந்தார்கள். இப்போது அருண் வரவும் தோசைக்கல்லை அடுப்பில் வைக்கும்படி நித்யாவுக்கு சுமதி சொல்லி கொண்டிருந்தாள். நித்யா சமையல் அறையை விட்டு வரவில்லை. எங்கள் உணவு முறை உனக்கு பிடிக்குமான்னு தெரியவில்லை என்றாள் சாந்தா. உணவில் எதையும் நான் ஒதுக்குவதில்லை, எல்லாம் எனக்கு பிடித்தமானதுதான் என்றான். உணவை முடித்து கொண்டு நால்வரும் புறப்பட்டனர். அப்போது மட்டும் நித்யா வெளியே வந்தாள். ரயில் நிலையத்திற்கு காரில் அழைத்து சென்றான். செல்லும் வழியில் நண்பனை அழைத்து காரை நிறுத்திய இடம் பற்றி சொல்லி மீண்டும் வீட்டிற்கு எடுத்து செல்லும்படி கூறினான். ஏற்கனவே ஒரு சாவியை அவனிடம் கொடுத்திருந்தான். அருணும் அவர்களுடன் மதுரைக்கு சென்றான். மதுரை ரயில் நிலையத்திலிருந்து கார் அவர்களுக்கு தயாராக இருந்தது. சிவநாதனும் வந்திருந்தார். சாந்தா அறிந்த வீடு இது இல்லை. அவள் அறிந்தது ஒரு ஓட்டு வீடு. இப்போது 3 தளங்கள் கொண்ட பெரிய வீடு. வீட்டில் இருப்பவரை அரவிந்துக்கும் அனிதாவுக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் சிவநாதன். எந்நேரமும் இங்கேயே இருக்கும் வேதவள்ளி இன்று இல்லை. பாட்டி இன்னும் எழவில்லை. நீங்கள் வருகிறீர்கள் என்று இரவு வெகு நேரம் உங்களை பற்றி பேசிக்கொண்டே தூங்கவில்லை. அதற்குள் நீங்களும் குளித்து விட்டு வாருங்கள், பிரயாண களைப்பு கொஞ்சம் குறையும் என்று ஒரு அறையை காட்டினார் பார்வதி. அவர்களுக்கு கொடுத்த அறையில் குளித்து தயாராகி முதலில் துளசி அம்மாளை பார்க்க சென்றனர். துளசி அம்மாளை பார்த்து கொள்ள ஒரு பெண்ணை நியமித்திருந்தார்கள். அவள் முழு நேரமும் அங்கேயே இருக்க வேண்டும். அவள் குடும்பமும் அருகில் இருந்ததால் துளசி அம்மா பகலில் உறங்கும் நேரம் அல்லது பார்வதி அருகில் இருக்கும் நேரம் அவள் வீட்டிற்கு சென்று வருவாள். குடும்பத்தார் அல்லது உறவினர்கள் யாரும் வந்தால் வெளியே சென்று விடுவாள். அதிக நேரம் ஆகும் பட்சத்தில் பார்வதியே அவளை வீட்டுக்கு அனுப்பி விடுவாள். இப்போதும் அப்படியே அந்த பெண்ணை மதியத்திற்கு மேல் வந்தால் போதும் என்று அனுப்பிவிட்டாள். துளசி அம்மாள் மூவரையும் பார்த்தது பெரும் மகிழ்ச்சி. வெகு நேரம் அவர்களிடம் பேசினார். நீ வரமாட்டாயோ என்று நினைத்தேன். இவர்களிடம் சொல்லி பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏதாவது காரணம் சொல்லி கொண்டிருந்தார்கள். உனக்கு வர விருப்பம் இல்லையோ என்று பயந்தேன். பிள்ளைகளுக்கு பரீட்சை, அதனால்தான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அத்தை. சிவநாதன் சொன்னான். பேரன் டாக்டராமே என்றார் துளசியம்மாள். இப்போதுதான் படித்து கொண்டிருக்கிறான் என்றான் சாந்தா. பிள்ளைகள் இருவரையும் அருகில் அமர்த்தி கொண்டார். சிறிது நேரம் கழித்து பார்வதி வந்தார். அதுவரை யாரும் அந்த பக்கம் வரவில்லை. அத்தை, அவர்கள் இன்னும் சாப்பிடவில்லை, நீங்களும் சாப்பிட வேண்டும் என்றார். ஆமாம், இவர்களை பார்த்த சந்தோஷத்தில் சாப்பிடக்கூட சொல்லவில்லை. முதலில் சாப்பிடுங்கள் என்றார். எனக்கு பசி இல்லை, முதலில் பிள்ளைகள் சாப்பிடட்டும் என்று இருவரையும் பார்வதியுடன் அனுப்பினார் சாந்தா. எங்கள் மேல் உனக்கு வருத்தம் இருக்கும். நாங்கள் யாரும் இத்தனை வருடங்கள் உன் பக்கத்தில் இல்லை. பிள்ளைகளை வளர்க்க என்ன சிரமப்பட்டாயோ என்றார் துளசியம்மா. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் தானே அத்தை. அவர் என்னை விட்டு போய்விட்டார். நான் வாங்கி வந்த வரம் அப்படி. மற்றபடி அண்ணன் அண்ணி என்னையும் பிள்ளைகளையும் நன்றாகவே பார்த்து கொண்டார். நாங்கள் செய்ய வேண்டியதை உன் அண்ணன் செய்திருக்கிறார். எல்லாம் உன் மாமா செய்தது. இப்பொழுது ஒருவரை ஒருவர் குறை கூறி என்ன ஆகப் போகிறது அத்தை? முடிந்ததை விடுங்கள். நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இனி நான் ஆரோக்கியமாக இருந்து என்ன செய்ய போகிறேன் என்றால் விற்றேற்றியாய். இப்படி சொன்னால் எப்படி அத்த? உங்கள் பேரப்பிள்ளைகள் திருமணத்தை பார்க்க வேண்டாமா?
கொள்ளு பேர பிள்ளைகளை கொஞ்ச வேண்டாமா என்றாள் சாந்தா. நீ சொல்வது சரிதான் என்று சிரித்தார். என் கதையை விடு. இப்போது சென்னையில் இருப்பதாக சிவநாதன் சொன்னான். எத்தனை வருடங்கள் ஆகிறது அங்கே சென்று 15 வருடங்கள் ஆகிறது. ஓ அப்படியா? உன் அண்ணனுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு மகள் மட்டும்தான். வெகு நேரம் சாந்தா துளசி அம்மாள் பக்கத்தில் தான் இருந்தாள். இடையில் உணவு உண்ண மட்டும் சென்று வந்தாள். பிள்ளைகள் இருவரும் அங்கேயே இருந்தார்கள். அப்போது பார்வதி வந்து, அத்தை கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்றாள். களைப்பில்லை என்றாள் சாந்தா. அப்படியானால் நாம் வெளியே உட்கார்ந்து பேசுவோம். பிள்ளைகளும் எத்தனை நேரம் இப்படியே இருப்பார்கள்? நால்வரும் முன்னறைக்கு வந்தார்கள். சிவநாதனும் அருணும் அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். சத்தியனும் அங்கேதான் அமர்ந்திருந்தான். அருண், இவர்களை வெளியே எங்கேயாவது கூட்டி போப்பா என்றாள் பார்வதி. இல்லை, வீட்டிலேயே இருக்கிறோம் என்றான் அரவிந்த். கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிவிட்டு வாருங்கள். பிள்ளைகள் நால்வரும் ஒரு காரில் கிளம்பினார்கள். சிவநாதனும் அவரின் அலுவலக அறைக்கு செல்ல பெண்கள் இருவரும் அமர்ந்து பேசினார்கள். வேதவள்ளி எப்படி இருக்கிறாள்? அவளுக்கு ஒரு மகள் தானே என்றாள் சாந்தா. நன்றாக இருக்கிறாள். அவள் மகள் கீர்த்தியும் அரவிந்தும் ஒரே வயதுதான் என்றாள் பார்வதி. அரவிந்த் 4 மாதம் பெரியவன் என்றாள் சாந்தா. இரு பெண்களும் இருவரின் கதைகளை பேசினார்கள். வெளியே சென்ற பிள்ளைகளும் அவர்கள் கதையை பகிர்ந்து கொண்டனர். ஆண்கள் மூவரும் நிறைய பேசினாலும் அனிதாவுக்கு கொஞ்சம் சலிப்பாக இருந்தது. அவளை பார்த்து, கீர்த்தியை அழைத்து வந்திருக்கலாம், அனிதாவுக்கு துணையாக இருந்திருக்கும் என்றான் சத்தியன். அவள் ஏன் இன்று வீட்டுக்கு வரவில்லை என்றான் அருண். தெரியவில்லை என்றான் சத்தியன். யார் கீர்த்தி என்றான் அனிதா. நம் அத்தை மகள், வேதவள்ளி அத்தை உனக்கு தெரியுமா என்றான் அருண். அம்மா சொல்லியிருக்கிறார்கள் என்றாள் அனிதா. ஹேய், நம் வீட்டில் உங்கள் மூவர் பேரும் ஆவில்தான் ஆரம்பிக்கிறது. நானும் கீர்த்தியை மட்டும் தப்பித்தோம் என்றான் சத்தியன். எதில் இருந்து தப்பினீர்கள் என்றாள் அனிதா. எல்லா வகுப்பிலும் முதலில் உங்களைத்தான் பிடித்து கொள்வார்கள். தேர்வில், பயிற்சி வகுப்பில், லேபில் எல்லாம் நீங்கள் தான் முதலில் இருப்பீர்கள் என்றான் சத்தியன். நன்றாக படிப்பவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்றான் அருண். எல்லோரும் உன்னை போல் இருக்க மாட்டார்கள் என்றான் சத்தியன். நிச்சயம் அரவிந்தும் அப்படித்தானே இருக்க வேண்டும், இல்லை என்றால் மருத்துவம் படிக்க சென்றிருக்க மாட்டான் என்று அருண் சொல்ல, ஆமாம் அண்ணா, அரவிந்த் அண்ணாவால் எனக்குத்தான் சிக்கல். நித்யா அக்கா பள்ளியில் முதல் மதிப்பெண், அரவிந்த் அண்ணா மாநில அளவில் 2வது இடம். இப்போது நான் குறைந்தது பள்ளியில் முதல் இடம் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள் என்றாள் அனிதா. அது யார் நித்யா என்றான் சத்தியன். எங்கள் மாமாவின் மகள். சென்னையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்றாள் அனிதா. ஓ, நித்யா என்ன படிக்கிறாள் என்றான் சத்தியன். அவள் உன்னை விட பெரியவள், மரியாதையுடன் பேசு. அவளுக்கு சாப்ட்வேரில் வேலை என்றான் அருண். அப்போது நீ மட்டும் அவள் இவள் என்கிறாய். உனக்கு அவளை இல்லை, அவர்களை முன்பே தெரியுமா? அவள் என்னை விட வயதில் குறைந்தவள்தான். சென்னையில் பார்த்திருக்கிறேன் என்றான் அருண். இப்போது அரவிந்திற்கு சிரிப்பு வந்தது. எதற்கு சிரிக்கிறாய் என்றாள் அனிதா. நித்யாவை அவள் என்று சொல்வதே மரியாதை குறைவு என்கிறான் அருண். ஆனால் நித்யா அருணை திட்டியது தெரிந்தால் ஒன்றுமில்லை என்று சமாளித்தான். அதற்குள் கார் நின்றது. அரவிந்த் அவர்களை அழைத்து வந்த இடம் அவர்களின் தோட்டம். நீலகண்டன் காலத்தில் இருந்து அவர்கள் வாழ்வின் ஆதாரம் இதில்தான் தொடங்கியது. பெரும்பாலும் தென்னை, மாமரங்கள், மற்றவை காய்கறிகள். இன்றைய காலத்தில் எல்லோரும் சொட்டு நீர் விவசாயம் செய்யும் நிலை வந்தாலும் அவர்களின் தோட்டத்தில் வாய்க்காலில் நீர் பாய்ந்தது. அனிதாவுக்கு அதை பார்த்து ஏக சந்தோஷம். உடனே செருப்பை கழற்றிவிட்டு வாய்க்காலில் இறங்கி நடக்கத் தொடங்கினான். தோட்டத்தில் வேலை செய்பவர் அவர்களை பார்த்ததும் அருகில் வந்தார். எல்லோருக்கும் இளநீர் வெட்டுங்கள் என்றான் அருண். சத்தியனும் இளநீர் எடுத்து வர சென்று விட்டான். அனிதா முன்னும் பின்னும் வாய்க்காலில் நடந்தவள் சற்று தொலைவில் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது அரவிந்தின் செல் ஒலித்தது. அழைத்தது நித்யா. ஹலோ, சொல்லு நித்தி, மெசேஜ் பார்க்கவில்லையா? இல்லை, எனக்கு எதுவும் வரவில்லை என்று சரிபார்த்தவன் புதிதாக வந்ததாக அதில் காண்பிக்கவில்லை. அவன் படிக்கும் முன்னே யாரோ அதை பார்த்திருக்க வேண்டும். அதில் வயிற்று வலிக்கு எந்த மாத்திரை தர வேண்டும் என்று கேட்டிருந்தாள் நித்யா. அம்மாவோ அணியோ பார்த்திருக்கலாம். யாருக்கு மருந்து என்றான். கலா அக்காவுக்கு. அவன் விளக்கம் கொடுத்துவிட்டு வைத்தான். பேச்சை ஒரு முனையில் மட்டும் கேட்ட அருண், சென்னையில் யாருக்கேனும் உடல் நலம் சரியில்லையா என்றான். கடையில் வேலை செய்யும் அக்காவுக்கு.
அவர்களுக்கு மாத்திரையை கேட்கத்தான் நித்யா அழைத்திருந்தாள். நித்யா தரமணியில் உள்ள கம்பெனியில் வேலை பார்க்கிறாள் அல்லவா என்று அருண் கேட்க அரவிந்துக்கு சிரிப்பு வந்தது. அருண் கேள்வியாய் நோக்கியவன் உடனே, நித்யா என்னை பற்றி சொல்லியிருக்க வேண்டும் என்றான் அருண். நீங்கள் யார் என்று தெரியும் முன்னரே சொன்னாள். அருண் புருவத்தை உயர்த்தி பார்க்க, எல்லாவற்றையும் சொன்னாள். உங்கள் மேல் அவளுக்கு பெரும் கோபம். அன்று கம்ப்யூட்டர் கடையில் கூட என்று தொடங்கியவன் நித்யா அருணை திட்டியது கூட சொல்ல வேண்டும் என்று நினைத்து பேச்சை மாற்றினாள். அவள் சித்தப்பாவின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறாள். அந்த புகைப்படத்தில் சித்தப்பா இருப்பது போல் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். அதனால்தான் அவள் உங்களிடம் பேச வந்தாள். ஆனால் அவள் என் கல்லூரி பற்றி கேட்டாள். முதலில் அவளுக்கு சரியாக நினைவு வரவில்லை. கம்ப்யூட்டர் கடையில் பார்த்தபோது கூட இல்லை. அதன் பின் அவளுக்கு நினைவு வந்தது என்று சொன்னாள். அரணுக்கு இப்போது சற்று வருத்தமாக இருந்தது. அவன் பேசியது கூட அவளை காயப்படுத்தி இருக்கும். அடுத்த முறை சந்திக்கும் போது பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மறுநாள் துளசி அம்மாள் பார்வதியிடம் பல நாட்களுக்கு பிறகு வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஆடைகள் வாங்கி தரும்படி சொன்னார். சாந்தா வீட்டிலேயே இருப்பதாக சொல்லவும் அரவிந்தையும் அனிதாவையும் அழைத்து சென்றார். பெரியவள் உறங்க அறையின் ஒருபுறம் இருந்த ஜன்னல் அருகே வந்து வெளியே பார்த்தபடி நின்றிருந்தாள் சாந்தா. அப்போது அறைக்குள் வந்த சிவநாதன் அன்னை உறங்குவதை பார்த்து சாந்தா நிற்கும் இடம் வந்தார். நீங்கள் வந்ததில் அம்மாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் பிள்ளைகளை பார்த்ததில் அவர் இன்று கலகலப்பாக இருக்கிறார். ரொம்ப நன்றி அண்ணி என்றார். மெல்ல சாந்தா, நீங்கள் நன்றி சொல்லும் அளவுக்கு நான் ஒன்றும் செய்து விடவில்லை. அவர்களுக்கு அவர் பேர பிள்ளைகளை பார்க்க எல்லா உரிமையும் இருக்கிறது. அத்தையை பார்த்து கொள்வது என் கடமையும் கூட. இத்தனை நாள் ஒரு மருமகளாக அவருக்கு நான் எதுவும் செய்ததில்லை. நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் தவறு என் மேல் இருக்கிறது. அப்பாவை எதிர்க்க மனம் இல்லாமல் உங்களை வெளியே செல்ல விட்டுவிட்டோம். விடுங்கள், பழையது பேச வேண்டாம். எல்லோருக்கும் கஷ்டம். இப்போது எல்லோரும் நன்றாகவே இருக்கிறோம். இதுவரை உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்யவில்லை. உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எதுவும் தேவை என்றால் தயங்காமல் கேளுங்கள். சிவநாதன் பண உதவியை குறிப்பிடுகிறார் என்று புரிந்ததும் நீங்கள் கேட்டதே மகிழ்ச்சி. இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. அரவிந்துக்கு உதவித்தொகை இருக்கிறது. அனிதாவும் நன்றாகவே படிக்கிறாள். அவள் கல்லூரி செலவுக்கு ஏற்கனவே அண்ணன் சேமித்து வைத்திருக்கிறார். இப்போதைக்கு தேவைகள் என்று எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் நிச்சயம் கேட்கிறேன் என்றாள் சாந்தா. அருண் சென்னையில் தான் இருக்கிறான். நீங்கள் என்ன தேவை என்றாலும் அவனுக்கு கூப்பிடுங்கள். பண உதவி அல்லாமல் வேறு ஏதாவது தேவை என்றாலும் தயங்காமல் கேளுங்கள் என்றார் சிவநாதன். நிச்சயமாக என்று முடித்தார் சாந்தா. அவர்கள் பேசியது வெளியே தன் செல்ல நாயுடன் விளையாடி கொண்டிருந்த அருணுக்கு கேட்டது. சாந்தா பேசிய விதம் அவனுக்கு பெரும் ஆச்சரியத்தை வரவழைத்தது. முன்னாளில் நீங்கள் உதவி செய்யவில்லை என்று குறை கூறவில்லை. இப்போது செய்ய வரும் உதவியும் நாசுக்காக மறுத்துவிட்டார். எத்தனை பேர் இப்படி இருப்பார்கள்? பல ஆண்டுகளாய் திரும்பி கூட பார்க்காத குடும்பம் ஒரு குறையும் கூறாமல் கேட்டவுடன் படுக்கையில் இருக்கும் பாட்டியை பார்க்க வந்தார். பிள்ளைகளிடமும் எந்த வெறுப்போ வேண்டாமையோ இல்லை. இதையே சிவநாதன் கேட்டார். உங்களுக்கு எங்கள் மேல் கோபம் இல்லையா? இல்லை என்று பொய் சொல்ல மாட்டேன். முதலில் கொஞ்ச நாள் இருந்தது. பிறகு அப்படியே குறைந்து விட்டது. உங்களுக்கே தெரியும், அரவிந்த் எங்களுக்கு திருமணமாகி சில வருடங்களுக்கு பிறகு பிறந்தார். நானும் பொறுப்புள்ள மருமகள் என்று குடும்பத்தை எப்போதும் கவனித்ததே இல்லை. சிறுவில்லை போல்தான் சுற்றி கொண்டிருப்பேன். அதற்காக எப்போதும் என்னை அத்தையோ மாமாவோ குறை கூறியதே இல்லை. வெகுவாக கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வர மாமா என்ன பாடுபட்டார் என்று தெரியும். பணத்தை இழந்து விட்டேன் என்றதால் தான் வீட்டில் ஒரு சண்டை நடந்தது. தப்பு என்றால் எல்லோர் மேலும் இருக்கிறது. பக்குவம் வரும்போது அடுத்தவர் நிலையிலும் யோசிக்க தொடங்க எதுவும் பெரும் தப்பு இல்லை என்று தோன்றத் தொடங்கியது. ஒரே குறை, பிள்ளைகளுக்கு தந்தை வழி உறவுகள் இருந்தும் யாரையும் தெரியவில்லையே என்று. இப்போது அதுவும் இல்லை என்றார் சாந்தா. வேதவள்ளி அத்தை சொன்னது நினைவுக்கு வந்தது. அம்மா கேட்கிறார் என்று நீங்கள் அழைக்கப் போனால் இப்போது எதற்காக வந்தீர்கள் என்று கேட்பாள். இல்லை, நம் இப்போதைய நிலைமையை பார்த்து இங்கே இருந்து விட நினைப்பாள். சிவநாதன், அண்ணி இந்த இரண்டில் எதை செய்தாலுமே நியாயமே. ஒருவேளை அவர்கள் இங்கே இருக்க விரும்பினால் அவர்கள் தாராளமாக இருக்கலாம். அவர்களுக்கு இல்லாத உரிமையா வேதா என்றார். அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது?
எல்லாம் நீ சம்பாதித்தது. கணவன் சம்பாதித்ததை தொலைத்தது. அப்பாவின் பேச்சை கேட்காமல் வீட்டை விட்டு போனார். அவளுக்கு நீ ஏன் செய்ய வேண்டும்? வேதா, அவர் நம் அண்ணி. மரியாதையுடன் பேசு. ஒருவேளை அவர் இங்கேயே இருந்திருந்தால் நான் எல்லாம் செய்திருப்பேன் இல்லையா? அதை இனிமேல் செய்வேன். என் கணவரை அவமானப்படுத்தியவள் அவள். அவளுக்கு நான் மரியாதை தரமாட்டேன். அன்று அவள் பேசியது இன்னும் என் நினைவில் இருக்கிறது. என் கணவர்தான் அவள் பணம் தொலைய காரணம் என்று சொன்னான். அவள் இருக்கும்போது நான் வரமாட்டேன் என்றாள் வேதவல்லி. அவள் சொன்னது போல இந்த 2 நாள் இந்த பக்கம் அவள் வரவில்லை. கடைக்கு சென்றவர்கள் திரும்பி வந்தார்கள். துளசி அம்மாள் சொன்னாள் என்றதற்காக 1 2 என்று இல்லாமல் அள்ளி கொண்டு வந்திருந்தாள் பார்வதி. முதலில் எதற்காக இத்தனை என்று சாந்தா கேட்டாள். நீ சும்மா இரு, பிள்ளைகள் வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள். நான் தான் கட்டாயப்படுத்தினேன் என்று பார்வதி சொல்ல, அதற்கு மேல் சாந்தா ஒன்றும் சொல்லவில்லை. ஞாயிறு மாலை கிளம்பும் முன் இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடாதா என்றார் துளசி. பிள்ளைகளுக்கு விடுமுறை இல்லை. அவர்கள் விடுமுறையில் இங்கே அதிக நாள் இருக்கும்படி அழைத்து வருகிறேன் அத்தை என்றார் சாந்தா. நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் என்று தெரியாது. அடுத்த விடுமுறைக்கு நிச்சயம் அவர்களை அழைத்து வா. எப்போது விடுமுறை என்றார். அனிதாவுக்கு மார்ச்சில் தேர்வுகள் முடிந்துவிடும். அரவிந்துக்கு மே மாதம்தான் என்றார் சாந்தா. அப்படியானால் முதலில் அனிதாவை விடுமுறை தொடங்கியதும் அனுப்பி வை. இதுவரை அவள் தனியாக எங்கேயும் இருந்ததில்லை என்றாலும் சரி அத்தை என்று சாந்தா புறப்பட தயாரானார். உன் அண்ணனுடன் நான் பேச வேண்டும் என்றார் துளசி. ஃபோன் போட்டு கொடுத்தார் சாந்தா. ரொம்ப நன்றி செல்வம். என் பேர பிள்ளைகளை நன்றாக வளர்த்திருக்கிறாய். அவர்கள் என் தங்கை பிள்ளைகளும் தான் அத்தை. அவர்களை வளர்ப்பது என் கடமை. நீங்கள் நன்றி சொல்லும் அளவுக்கு நான் ஒன்றும் செய்துவிடவில்லை என்றார் செல்வம். நாங்கள் செய்யாததை நீ செய்திருக்கிறாய். எங்கள் மேல் உனக்கு கோபம் இருக்கலாம். எங்களை மன்னித்து விடு என்றார் துளசி. தன் அன்னை வயதில் இருப்பவர் மன்னிப்பு கேட்பது செல்வத்திற்கு ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதீர்கள். சீக்கிரம் குணமானதும் நிச்சயம் நீங்கள் இங்கே வர வேண்டும் என்றார் செல்வம். நான் வருவது இருக்கட்டும். அடுத்த முறை நீ உன் மனைவி மகளை அழைத்து வா என்றார். வெறும் வார்த்தை என்று இல்லாமல் அருணிடம் அடுத்த முறை எல்லோருக்கும் விடுமுறை இருக்கும்போது அனைவரையும் இங்கே கூட்டி வர வேண்டும் என்றார். இடையில் ஒரு முறை செல்வமும் சாந்தாவுடன் சென்று துளசி அம்மாளை பார்த்து வந்தார். அடுத்த முறை குடும்பத்தையும் அழைத்து வரச் சொன்னார்.